வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? களமிறங்கிய 18 பேர். யார் அந்த 18 பேர்? அ அதுல யாரெல்லாம் வந்து சூப்பரா கலக்குவாங்க? அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள அலசுவோம். அந்த கண்டஸ்டன்ட்ஸ் பத்தின ஒரு ஓவரால் ஃபீட்பேக் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. களமிறங்கிய அந்த 18 பேர்ல முதல் நபராக யார் இருக்காங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் ஃபேட் மேன். ஃபேட் மேன் வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானவர் தான் அவரு. ஆனா, அவருக்கான அந்த இது இருக்கு இல்லையா? அது எப்பவுமே ஃபேட் மேன் வந்து விட்டுக் குடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஃபேட் மேன் மேல ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்கு. அது வேற விஷயம். பட் ஆனா ஒரு 2 நாள் முன்னாடி அவர் வந்து ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து தான் உள்ள போறத பத்தி பேசியிருக்காரு. அதுக்கு ஆதரவு மறைமுகமான ஒரு ஆதரவை கோரி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அவர் பிக் பாஸ் விதியை மீறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம நேற்றுக்கு நைட் நம்ம பேசியிருக்கோம். நம்ம வீடியோல பேசியிருக்கோம். பட் எனக்கு அது அது வந்து முரண்பட்ட கருத்து இருக்கு. அதாவது நம்ம யூடியூபர்ஸ்லாம் சப்போர்ட் கேட்குறோம். நான் என்ன வந்து எப்படி நீ கழுவி ஊத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து பேசுறதுங்கிறது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது அப்படின்றதே நான் சொன்னேன். அதுக்கு அடுத்ததாக நான் ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து தெறிக்க விடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு வந்து அவர் மேல ஒரு தனிப்பட்ட மரியாதையும் இருக்கிறது. ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் சூப்பரா கலக்குவாரு அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. பட் அவருடைய கருத்துக்கள் வந்து சங்கிகளுக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது வேற விஷயம். நான் அப்படிலாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ஒரு பெரிய மாறுபட்ட கருத்து இல்ல. பார்ப்போம். அப்புறம் பவித்ரா ஜானி உள்ள வந்திருக்கிறதா சொல்றாங்க. பட் ஐ ஹேவ் அ டவுட். வந்தா சொல்றேன். அதுக்கப்புறம் இவங்க நம்ம பவித்ரா ஜானி வெர்சஸ் வினோத் பாபு ஒரு லவ் ட்ராக் போகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரியல. பட் சீரியல் அவங்க ஒண்ணா நடிச்சாங்க அப்படிங்கறத தவிர்த்து வேற ஏதாவது வெளியில இந்த மாதிரி லவ் ட்ராக் போகுமா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா நஞ்சுண்டன். சௌந்தர்யா நஞ்சுண்டன் வந்து இவங்களோட ஃப்ரெண்டு, விஷ்ணுவோட ஃப்ரெண்டு. ஸோ விஷ்ணு கூட நேற்றுக்கு போயிருக்காருங்க. நம்ம பிக் பாஸ் செட்டுக்கு போயிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌந்தர்யா வந்து ரொம்ப ஜோவியலா பேசக்கூடியவங்க. விஷ்ணுவுக்கே நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ அந்த சௌந்தர்யா பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்க. எனக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லணும்ன்றது. கண்டிப்பா அவங்கள பத்தி நம்ம பின்னாடி நிறைய பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல சச்சனா. சச்சனா வந்து மகாராஜால இவருக்கு பொண்ணா நடிச்சாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். விஜய் சேதுபதிக்கு பொண்ணா நடிச்சாங்க. அங்க வந்து என்னமா நீங்க உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்ட மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு ஆமா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க. சரி நான் உங்களை எப்படி கூப்பிடட்டும்னு கேட்கும்போது அப்பானே கூப்பிடு உனக்கு என்ன வந்து நீ என்ன என் பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை மாதிரி டைலாக் உணர்ச்சிகரமான டைலாக்லாம் உள்ள போயிருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு ஷோக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா அண்ட் தர்ஷிகா. தர்ஷா குப்தா வந்து ஒரு 3-4 வருஷமா அந்த குக் வித் கோமாளிக்கு அப்புறம் அவங்க பேர் அடிபட்டுக்கிட்டே இருந்தது. அது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் தர்ஷா குப்தாவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இப்பவே நிறைய ஃபேன் பேஸ் ஆர்மி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அவங்க வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு 4-5 வாரம் போனாதான் சொல்ல முடியும். நம்ம எப்பவுமே 3rd வீக் இல்ல 4th வீக் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். யார் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரிடிக்ஷன் வந்து 99% கிடையாது, 100%. ஏன்னா போன வருஷம் வந்து அர்ச்சனா, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து அசீம் அப்படி நிறைய பேர் சொன்னோம். பிரதீப் சொன்னா பிரதீப் ரெட் கார்டு வாங்குவாருங்கிறது எனக்கும் தெரியும். அதெல்லாம் அதை கூட நம்ம பேசியிருக்கோம். 3 ரீசனால அவர் வெளில போனாரா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 ரீசன்ல ஒண்ணுல வெளியில போயிட்டாரு. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அதே போல சீசன் 5ல ராஜு வருவார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா தாமரை இவங்களுக்கு ஒரு கட் காம்படிஷன் இருந்தாலும் நெரூப் இவங்கெல்லாம் இருந்தாலும் ராஜு வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறது. சீசன் 4ல ஆரி அதெல்லாம் நம்ம சொன்னதுதான். ஸோ அதே போல இந்த சீசன்ல யார் அப்படிங்கிறது 3rd வீக் இல்ல 4th வீக் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். அதுதான் நடக்கும் அப்படிங்கறது நான் ஆணித்தரமா சொல்றேன். பட் இப்ப போனதுல நிறைய டஃபஸ்ட் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. யார் ஜெயிப்பாங்கிறது சொல்ல முடியாது. தீபக் இருக்காரு, அர்ணவ், இவங்க நம்ம பவித்ரா ஜனனி, அன்ஷிதா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அருண் பிரசாத், விஷால். விஷால் வந்து செம்மையா பேசுவாரு. அதுக்கப்புறம் நம்ம இவர் முத்துக்குமரன் போறாரு. இவங்க எல்லாரையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ இது ஒரு 4 வாரம் போனாதான் கண்டிப்பா சொல்ல முடியுங்கிறது தான் பார்ப்போம். வெயிட் அண்ட் சி. தர்ஷிகா வந்து ஐ திங்க் ஒரு வில்லி மாதிரி நிறைய நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து அவங்க ஒரு மேல வரணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அதை பொறுத்தவரைக்கும் தர்ஷிகா வந்து இருப்பாங்க, ஒரு 10 வாரம் இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. பட் அவங்களோட காம்படிட்டிவ் இது எப்படி இருக்க போகுது, அவங்க எப்படி உள்ள நடந்துக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். அன்ஷிதாவா? ஆமா, அன்ஷிதாவும்
அன்ஷிதாவுக்கு வந்து ஒரு ஹேட்ரஸ் உருவாகி இருக்கு வெளியில அப்படிங்கிறது தான். அதாவது அன்ஷிதா அண்ட் அர்ணவ் வந்து கையை இப்படி கோத்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல அது கிட்டத்தட்ட 2 பேரும் ஒண்ணா போறோம்னு சிம்பாலிக்கா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா நல்லா பண்ணுவாங்க. பட் நல்லா பண்ணல அப்படின்னா விமர்சனத்துக்கு உள்ளாக நேரிடும் அப்படிங்கறதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். பட் அந்த விமர்சனங்களுக்கு உட்பட்டதுதான் பிக் பாஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஓகே, நமக்கு சுனிதாவும் வந்து சிடபிள்யூசில இந்த வருஷம் ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. முதல்ல வந்து மணிமேகலைக்கு மறைமுக ஆதரவும், அதுக்கப்புறம் நேரடியாக இவங்க பிரியங்காக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க சுனிதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வர்க்கலா டூர் போயிருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாம் கூட பிரியங்கா போட்டாங்க. பட் அதாவது இவங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு இருந்தாலும் பட் எல்லாருமே பிரியங்கா பக்கம் சாஞ்சாங்க. எல்லாருக்கும் தெரியும் மணிமேகலைக்கு என்ன சொல்றது, எந்த செலிபிரிட்டியும் சப்போர்ட் பண்ணல. ஆனா மக்கள் ஆதரவு மணிமேகலைக்கு தான் இருந்தது அப்படிங்கிறது கண் கூட பார்த்தோம். ஸோ அதுல சுனிதாவுக்கு உள்ள போனா அந்த விமர்சனம் வருமோங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. பார்க்கலாம், அது நடந்தா சந்தோஷம் தான், பார்ப்போம். இவர் வந்து ஜெஃப்ரி வந்து பிக் பாஸ் போயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு லாஸ்ட் மினிட்ல அவர் உள்ள வந்திருக்காரு. நம்ம ஆடிஷன் லிஸ்ட்ல கூட ஒரு பேர் இல்லை. கானா ஜெஃப்ரி வந்து தெரிக்க விடுவார் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. பட் அவருடைய கருத்துக்களை யாராவது ஏத்துப்பாங்களா, அதை வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா மாத்துவாரா அப்படின்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் வில் சி தட் வாட் ஹி வில் பி டூயிங் இன் பிக் பாஸ். அதை பார்க்கலாம், கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். அடுத்தது என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தமிழும் பிடிக்கும், முத்துக்குமரனையும் பிடிக்கும். பட் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் சி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் வந்து அழகான தமிழ் பேச்சாளர். நிறைய சேனல்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. தமிழால விஜய் டிவில ரொம்ப சூப்பரா பேசினார், நாம எல்லாரும் பார்த்தோம். பட் அவருக்கான அந்த அறிமுகம் அப்படிங்கிறது வந்து அவரு என்ன இவ்வளோ சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு, இவர் தமிழை பத்தி பேசுறவராச்சு அப்படின்லாம் யாரோ கொஞ்சம் கேவலமா சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைங்க. அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி கமலாசன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஒருத்தரோட ஆடையை பற்றியோ ஒருத்தர் வந்து எப்படி உட்கார்ந்துருக்காங்கிறத பத்தியோ ஒரு விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய அந்த சாதியையும் மதத்தையும் சம்பந்தப்பட்டு பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. முத்துக்குமரனை நம்ம கண்மூடித்தனமா ஆதரிக்கலாம். ஏன்னா தமிழுக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக அவர் வந்து ஏதாவது பண்ணுவாரு. அப்படி செய்தால் என்னுடைய ஆதரவு நிச்சயமா முத்துக்குமரனுக்கு இருக்குங்கிறத நான் அங்கேயே சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம தீபக் தின்கர், அதாவது மீடியால கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு நபர். மீடியால இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. ஆனா அதை பெரிய பிளஸ்ஸா மாத்திருக்காரு. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து மீடியால தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறது. இப்ப தமிழும் சரஸ்வதியும் ஒரு விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணாரு, ரொம்ப சூப்பரா போச்சு. பட் அதுக்கப்புறம் இப்ப பிக் பாஸ்க்காக ரெடி பண்ணி இருக்காரு போல் இருக்கு. அதனால ஒரு பெருசா இது பண்ணிக்கல அப்படிங்கிறது தான். இப்போ விஜே ஜாக்குலின் பத்தி எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. விஜே ஜாக்குலின் வந்து மணிமேகலையோட இடத்த பிடிக்க போறாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி வந்து விஜய் டிவில மணிமேகலை என்ன பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு வந்து விஜய் ஜாக்குலினா போட போறதா கூட சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்கிறதால விஜய் டிவி யோசிச்சிருப்பாங்க, பிரியங்காவே அப்படிதானங்க இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஜாக்குலின் வந்து பிக் பாஸ் வந்து போனதுக்கு அப்புறம் அங்க அந்த இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் பிக் பாஸ்ல அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு 5 வாரம் தாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் இருக்கு. ஏன்னா கண்டென்ட் அப்படிங்கிற வரும்போது, ஒரு உண்மையான முகம் வரும்போது கண்டிப்பா மக்களுக்கு முகம் சுளிக்கிற சில விஷயங்கள் நடக்கலாமோங்கிற சந்தேகம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து அருண் பிரசாத் வந்து கண்ணம்மால டாக்டரா நடிச்சிருப்பாரு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அருண் பிரசாத் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அவர் உள்ள என்ன கேரக்டரா இருக்க போறாரு, எப்படி அவரோட உண்மை முகம் வருமா, இல்ல ரியலா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்கு. அவர் 3-4 சீரியல் நடிச்சிட்டாரு. பட் கண்ணம்மா தான் நம்ம மனசுக்குள்ள நின்ன ஒரு சீரியல். பட் பார்க்கலாம் இது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அர்ணவ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் ஒரு செல்லமான ஒரு சீரியலை முடிச்சிருக்காரு. பட் அவரும் அன்ஷிதாவும் காதல் ஜோடிகளாக உள்ள வலம் வருவாங்கலாம் விமர்சனம் பண்றாங்க. பட் அப்படி இருப்பாங்களா, இல்ல தனிப்பட்ட முறையில கண்டஸ்டன்டா இருக்க போறாரா அர்ணவ் அப்படிங்கறத பார்க்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான மனிதர். பட் அது எந்த அளவுக்கு உள்ள வந்து ஈடுபடும், மக்கள்கிட்ட அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணுங்க. அதுக்கடுத்து விஜய் விஷால், எனக்கு பிடித்த இன்னொரு கண்டஸ்டன்ட். அதாவது நீங்க சீரியலை தாண்டி அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனிதரா தெரியுறாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலும் ஒரு ரவுண்ட் வருவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த டாப் 5 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல முத்துக்குமரன், விஜய் விஷால் இவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் தர்ஷா குப்தா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா ரசிகரோட எண்ணிக்கையை பொறுத்து அது மாறலாம். பட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சத்யா, என்எஸ்கே ஓட மருமகன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்எஸ்கே ரம்யாவோட கணவர்.
ஸோ அவர் வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு என்னோட ஃபங்ஷன்ல பார்த்துருக்கேன். என்எஸ்கே ரம்யாலாம் என் கூட ஜாலியா ஒரு 3, 4 மணி நேரம் அந்த ஃபங்ஷன்ல நாங்க பேசியிருக்கோம். அவங்க எப்படி பேசணுங்கிறது என்கிட்டலாம் அட்வைஸ் எல்லாம் கூட கேட்டாங்க. என்ன சார் இது யார் வருவா? இங்க யார் வருவான்லாம் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு அவங்க என்கிட்ட பழகியிருக்காங்க. பட் சத்யாவோட ஆக்டிவிட்டீஸ பார்த்தா நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாமா? நான் இந்த தடவ நடுநிலையா இருக்கலாம்னு யோசிக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு இருக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. லெட்ஸ் சி. விஜே ஆனந்தி. ஓ முடிஞ்சிருச்சா? விஜே ஆனந்தி எங்க போயிட்டாங்க? விஜே ஆனந்தி. விஜே ஆனந்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒரு விஜே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இதை எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அதுல அவங்களோட புக் ரிவ்யூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். புக் ரிவ்யூ வந்து அவ்வளவு அழகா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வந்து ஒரு விஷயத்த பண்ணலாம். வாரம் வாரம் கமலஹாசன் வந்து புக் ரிவ்யூ பண்ணுவார் இல்லையா? அதே போல விஜய் ஆனந்தி உள்ள இருக்கிற வரைக்கும் வாரத்துக்கு ஒன்னோ ரெண்டோ வந்து புக் ரிவ்யூ அவங்களுக்கு உள்ள புக் அமிச்சா போதும். அந்த புக்கை பார்த்துட்டு அவங்க புக் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு 1 ஹவர் டைம் கொடுத்து அந்த புக்கை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். ஏன்னா சூப்பரா பண்ணுவாங்க அவங்க. அதனால அந்த மாதிரி டைம் கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ நிறைய கண்டஸ்டன்ஸோட இது இருக்கு. நான் ஓரளவுக்கு நம்ம நிறைய சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான எபிசோடுக்காக காத்துட்டு இருக்கோம். சூப்பரான ஒரு சீசனுக்காக காத்துட்டு இருக்கோம். விஜய் சேதுபதி அவர்களும் தெறிக்க விட்டுருக்காரு நேற்றுக்கு ஷூட்டிங்ல அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் போயிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன வகையில ரொம்ப அருமையான ஒரு இதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு ஆல் த வெரி பெஸ்ட் விஜய் சேதுபதி அதான் சொல்ல முடியும். ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் விளையாடுவாங்க. ஏன்னா எல்லாருமே 7 சீசனும் பார்த்துருப்பாங்க. பார்க்காதவங்க தன்னுடைய தனித்திறமையில மக்களை சந்திப்பாங்க. பட் இதுல யார் வந்து சூப்பரா விளையாட போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரவீந்தர்லாம் ஒரு 4, 5 வாரம் தாங்குவார் நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கு மேல இருந்தார் அப்படின்னா கலக்குவார் கண்டிப்பா. ஏன்னா ஏஆர்எம்னு ஆறுல இருந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ரஞ்சித், இன்னொன்னு ரவீந்தர். 2 பேர்ல யாருப்பா போக போறீங்க, யாருப்பா ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும் சந்திப்போம்.